நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பிரவீன் உத்ராத்தில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய 4th रोमन रश्मि रति में प्रदर्शित सामाजिक का आदर्श सिद्ध कीजिए. ரஷ்மி ரத்தி அப்படின்ற காவியத்தை படைக்கும் பொழுது ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகர் எந்த லட்சியத்தோடு படைத்தாரோ அந்த லட்சியங்கள் இந்த சமுதாயத்தில் சொசைட்டியில் எந்த இடத்த போய் பப்ளிஷ் ஆகிருக்குது, எந்த இடத்துல போய் வெளியீடாகிருக்குது, அதனுடைய தியரியாக எழுதுங்க அப்படின்ற கொஷினுடைய ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூஸை பார்க்கலாம். யுத்தக்கி கட்டோரத்தா, யுத்த மகாபாரதத்துடைய அப்படின்ற யுத்தத்துடைய கட்டோரத்தா हार्डनेस. कवि दिनकर जी महाभारत के युद्ध को धर्म युद्ध का नाम देने. கவிஞர் ராம்தாரி சிங் தினகருடைய நிக் நேம் தான் தினகர் ஜி. அவர் மகாபாரதம் அப்படின்ற யுத்தத்தை தர்ம யுத்தம் அப்படின்ற பேர் கொடுக்கறதுக்கு லியே தயார் நஹி ஹே. மகாபாரதம் அப்படின்ற யுத்தத்தை தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கவிஞர் ராம்தாரி சிங் தினகருக்கு பிடிக்கலை, விருப்பப்படலை, ரெடியாக இல்லை. கியோங்கி ஏனென்றால் யுத்த கஹனே பர் யுத்தம் நடக்குது, உஸ்மே விஜய்க்கு பிராப்தி கேளியே எந்த சைடு ஜெயிக்கணுமோ நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற பிராசி எண்ணத்தோட காரணத்தினால அநேக் பிரகார் நிறைய வகையான சல் கப்பட் துரோகங்கள் யவ் மற்றும் ஷண்டியத்திர கியே ஜாத்தே ஹே சதிகளும் யூஸ் பண்ணுறாங்க. இந்தா ஹி நெஹி இதுவும் இல்லாமல் ஏக் ஹி ஜீத்தே கேளியே ஒருத்தங்களுடைய வெற்றிக்காக அநேக்கோ நிறைய மக்களுடைய கோடிக்கணக்கான அப்னே பிரான் தியாகனே படுத்தேகே. கோடிக்கணக்கான மக்கள் தன்னுடைய பிராணத்தை தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சிடறாங்க. இசிலேயே கவி கஹ்தேகே அதனால தான் கவிஞர் ராம்தாரி சிங் தினகர் சொல்கிறாரு என்னென்னா, பாயி பர் பாயி டூட்டேங்கே, பாயி பர் பாயி டூட்டேங்கே. பிரதர்ஸ் சகோதரர்கள் எல்லாமே அவங்கவுங்கள பிரேக் பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஒரு அண்ணன் தன்னுடைய யங்கர் பிரதர்ஸை அடிக்கிறாரு. விஷ் பான் பூந்து சே டூட்டேங்கே விஷம் நிறைஞ்ச அம்புகள் எல்லாமே வெளியிடப்படுது, எல்லாமே ரிலீஸ் ஆகுது. வாயஸ் ட்ருங்கல் சுக் லூட்டேங்கே வாயஸ் எதுவுமே யாருமே எந்த குரலையும் பேச முடியல. அந்த டைமில் எல்லாருக்குமே பேச முடியாமல் தடுமாறி நின்றுட்டுருக்காங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வாய் அடிச்சு நிற்கிறாங்க. சுக்கு லூட்டேங்கே சுகம் எல்லாம் ஹாப்பினஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி சேஞ்ச் ஆகி சௌபாக்கிய மனுஜுக்கே ஃபூட்டாங்கே. ஹாப்பினஸ் எல்லாமே எல்லா ஹாப்பினஸுமே சௌபாக்கிய லக்கா மாறி லக்கு அதிர்ஷ்டத்தை உடச்சிட்றாரு. ஹே மனுஜுக்கே மனுஷனே பாருங்கள், மனிதனே இந்த கொடுமையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மகாபாரத் கா யுத்த ஷுரு ஹோனே வாலே ஹே. மகாபாரதம் அப்படின்ற ஒரு பெரிய யுத்தம் நாசம் அப்படின்ற நாச யுத்தம் அப்படின்ற தர்ம யுத்தம் அப்படின்ற யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது, ஷுரு ஆரம்பிக்குது. யுத்தக்கு கட்டோரத்தா அவர் உஸ்கே துஷ் பரிணாம் பர் குந்தி சோச்தே ஹே. யுத்தத்தோடைய கடுமையான சூழ்நிலையையும் அதனுடைய மோசமான டெவலப்மெண்ட்டையும் அதனுடைய விளைவுகளையும் குந்தி யோசிக்கிறாங்க. என்னென்னா, கல் சே பாயி கே பாயி பீச் மேம் கட்டோர் யுத்து ஹோகா. நாளைக்கே பாயி பிரதர்ஸுக்கும் ஒரு அண்ணனுக்கும் சகோதரனுக்கும் யுத்தம் கண்டிப்பாக நடக்கும். ஆகே கஹ்தே ஹே அதனால் அவங்க நல்லா யோசித்து தன்னுடைய சேட்னஸை சொல்கிறாங்க. என்னென்னா, நர்ஹி நர் கே ஷோனித் மேம் ஸ்தான் கரேங்கே. ஒவ்வொரு மனுஷனும் சோகத்தினால மூழ்கி சோகத்தில் ஸ்நானம் செய்வாங்க, குளிப்பாங்க. फिर इस प्रकार कवि युद्ध के कठोर परिणामों को विभिन्न पात्रों के द्वारा प्रकट करते हैं. கவிஞர் ராம்தாரி சிங் தினகர் இந்த வகையில் யுத்தத்தினுடைய கடுமையான சூழ்நிலையை பரிணாமம் விளைவுகளை டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸோடைய வாயில் இருந்து அவங்களோட மூலமாக சொல்கிறாரு, பிரகட் பண்ணுறாரு, நம்மளுக்கு காமிக்கிறாரு. கர்த்தவ்ய பராயணத்தா செயல் ஒர்க்கில் திறமையாக இருக்கக்கூடியவர். கவி தினகர் अपने इस गंट काव्य में करने के द्वारा कर्तव्य परायणता को बल देते रहते हैं. கவிஞர் ராம்தாரி சிங் தினகர் அவருடைய ரஷ்மி ரதி அப்படின்ற கண்ட காவியத்தில்
கர்ணனுடைய கேரக்டர் மூலமாக கர்த்தவிய பராயணத்தா செயலில் திறமையாக இருக்கிறவர் அதனுடைய பலத்தை அழுத்தி சொல்கிறாரு. जब श्री कृष्ण कर्ण से मिलकर उसे पांडवों से मिल जाने की सलाह देते हैं. எப்போ வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கர்ணனை மீட் பண்ணி நீங்கள் பாண்டவர்கள் கூட போய் சேர்ந்துக்காங்க, அவங்களுக்கு நீ மூத்த அண்ணனாக இருக்க காரணத்தினால நீங்கள் அவங்க சைடில் போய் யுத்தம் செய்யுங்க அப்படின்றதுக்கான ஐடியாவை சொல்கிறாரு, பிளானை சொல்கிறாரு. अपने जन्म की कथा जानकर भी कर्ण उसकी सलाह को टुकड़ा देते हैं. தன்னுடைய ஜன்ம ரகசியம் அப்படின்ற கதையை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடியும் கர்ணன் வந்து அவர் சொல்கிற எந்த பேச்சையும் அவரோட ஐடியாவை பிளானை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, அவருடைய எண்ணத்தை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. என்னால் சேர முடியாது தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்போட காரணத்தினால ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. உஸ்கா விச்சார் ஹே கி அவருடைய எண்ணம் என்னவென்றால் துரியோதன் கே துவாரா ஹி உசே சமாஜ் மேம் சம்மான் பிராஸ் ஹுவா. துரியோதன் மூலமாக தான் அவரோட டேலண்ட் வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது. சம்மான் மரியாதையை கொடுத்தாரு, எனக்கு வந்து அவர் இந்த சொசைட்டியில் மரியாதையை கொடுத்து என்னுடைய வீரத்துக்கும் டேலண்ட்டுக்கும் அங்கீகாரம் கொடுத்தாரு. उसके बल पर विश्वास करके ही महायुद्ध प्रारंभ हुआ है. அவர் வந்து என்னுடைய பலத்தோடைய நம்பிக்கையினால தான் இந்த மகாபாரதம் அப்படின்ற யுத்தத்தை ஆரம்பித்தார். இசிலியே அதனால் ஆகே சவால் கர்த்தா ஹைக்கி அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, சவால் கொஷின் கேட்குறாருன்னா, மைன் கைசே துரியோதன் கோதா தூங்கா நான் எப்படி துரியோதனனை சீட் பண்ணுவேன், எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய துரியோதனனை நான் எப்படி சீட் பண்ணுவேன். அப்னே கர்த்தவிய பர் சதா சச்சேத் ரஹ்தா ஹேம். அவர் வந்து தன்னுடைய செயலில் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறார், என்னென்னா எச்சரிக்கிறார் என்னென்னா, இசிலியே கஹ்தா ஹைக்கி அதனால் சொல்கிறாரு என்னென்னா, தன்னுடைய வேலையில் அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாரு. அவர் எச்சரிக்கையாக இருக்க காரணத்தினால சொல்கிறாரு என்னென்னா, ஜிஸ் நர்கி கஹி மைனே ஜிஸ் தரு கி சா कही मैंने उस पर ना वार चलने दूंगा கைசே குசர் சல்னே தூங்கா அப்படின்ற 2 லைனை சொல்கிறாரு. இதுக்கான மீனிங் என்னென்னா, நான் வந்து எந்த ஆர்ம்ஸ் த மேல் சூஸ் ஆர்ம்ஸ் ஐ லெஃப்ட் நான் எந்த ஆணோடைய ஆர்ம்ஸ் அவர்கிட்ட போர் பண்ணுறத நான் எழுந்துட்டேன். நான் யார்கிட்டலாம் போர் பண்ணணும்னு நினச்சனோ அவங்களுடைய பலத்தை அவங்க கூட போடணும் அப்படின்ற எண்ணத்தை நான் இழந்துட்டேன். உஸ் பர் ந வர் சல்னே தூங்கா அவங்க கூட நான் வந்து போர் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ஒரு ப்ராமிஸையும் கொடுத்துட்டேன். கைசே குசூர் சல்னே தூங்கா அந்த ப்ராமிஸை நான் எப்படி உடைப்பேன் சீட் பண்ணுவேன் அப்படின்ற சொல்கிறாரு. நான் வந்து பாண்டவர்கள் கூட 5 பேர்கிட்டையும் சண்டை போடணும், அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்றதான் நினச்சாரு. அந்த பாண்டவர்களை 4 பேர்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்ற ப்ராமிஸை குந்திக்கு கொடுத்த காரணத்தினால அவங்க வந்து நான் அவங்களுடைய ஆர்ம்ஸ் கிட்ட அவங்க பள்ளத்தோட கிட்ட நான் போர் பண்ணக்கூடாது அப்படின்ற ப்ராமிஸை கொடுத்த காரணத்தினால போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ப்ராமிஸை நான் எப்படி உடைப்பேன் சீட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. वैसे ही कुंती कर्ण से मिलकर उसके जन्म की कथा सुनाती है और भाइयों को मिल जाने की प्रार्थना करती है. இந்த வகையில் பார்க்கும் பொழுது குந்தி கர்ணனுக்கு தாயாக இருக்கிற குந்தி வந்து கர்ணன் கிட்ட போய் அவருடைய ஜென்ம ரகசியம் அப்படின்ற கதையை சொல்கிறாங்க. அவர் மற்றும் தன்னுடைய யங்கர் பிரதர்ஸ் தன்னுடைய பிரதர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற ஒரு பிரார்த்தனை வேண்டுகோளை கேட்குறாங்க. தப்பு கர்ண குந்திக்கோ மா கா ஸ்தான் தேனே கே லியே தயார் நஹி ரஹ்தா அந்த சமயத்தில் கர்ணன் வந்து குந்தியை அம்மா அப்படின்ற இடத்துல கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, ரெடியாக இல்லை, அவருக்கு பிடிக்கல. கியோங்கி ஏனென்றால் ராதானே ராதா தாய் தான் தனக்கு ஜென்ம தோ நெஹி தியா ராதா தாய் தான் எனக்கு வந்து ஜென்மம் தரலை, அவரோட வயிற்றுலேருந்து நான் பிறக்கலை. ஃபிர் பி அப்னே புத்திர கி பராபர் கா பியார் தியா ஹே அவங்களுடைய சொந்த மகனாக இல்லாட்டாலும் அவங்க வந்து என்ன சொந்த மகனை பார்த்து அன்லிமிட்டடான பியார் அன்பை எனக்கு கொடுத்தாங்க. இசிலியே உசிக்கோ மாகாஸ்தான் தேனே கா பரம் கர்த்தவிய சமஸ்தாஹே அதனால தான் கர்ணன் நினைக்கிறாரு என்னென்னா, அம்மா அப்படின்ற இடத்தோடைய செயலோடைய கரெக்டான பிளேஸ் வந்து நான் ராதா தாய்க்கு தான் தருவேன், அவங்களுக்கு மட்டும் தான் தருவேன்,
அவங்க என்னுடைய உண்மையான அம்மாவை இல்லாட்டிலையும் அவங்க என்னை வந்து சொந்த மகன் மாதிரி பார்த்துக்கிட்டு எனக்கு அன்லிமிட்டடான அன்பு தந்தாங்க. எனக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி வச்சாங்க. அதனால் அந்த செயலை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தான் நான் அம்மா அப்படின்ற இடத்த தருவேன் அப்படின்ற சொல்கிறாரு. நிஷ்கர்ஷ, நம்ம எப்படி தமிழில் வந்து எந்த எஸ்ஸே முடியலாம் இருந்தாலும் அதில் நம்ம கடைசியாக முடிவுரை அப்படின்றத படிப்போம். அதே தான் நம்ம ஹிந்திலையும் படிக்கிறோம். निष्कर्षण முடிவுரை. इस प्रकार रश्मि नदी में कवि दिनकर विभिन्न पात्रों के द्वारा नवीन सामाजिक आदर्श पर प्रकाश डालता है. இந்த வகையில் ரஷ்மி நதி அப்படின்ற காவியத்தோட மூலமாக கவிஞர் ராம்தாரி சிங் தினகர் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட மூலமாக இந்த நவீன் இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆதர்ஷம் லட்சியங்களை பிரகாஷ் பண்ணுறாரு, எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறாரு, காமிக்கிறாரு. உன்க பூர்ண விஸ்வாஸ் ஹைக்கி, அவருடைய முழுமையான விஸ்வாஸ் நம்பிக்கை என்னவென்றால் उत्तम आदर्शों के अनुकरण से समाज की सच्ची उन्नति संभव है. இந்த உத்தமான இந்த பெஸ்ட்டான லட்சியங்கள் எல்லாமே இந்த அனுகரன் சே சமாஜ் இந்த உலகத்துக்கு இந்த சொசைட்டிக்கு ஒரு உருவகப்படுத்ததாக இருக்கும் அப்படின்ற நல்ல உன்னத்தி முன்னேற்றம் டெவலப்மெண்ட்டை சம்பவம் அப்படின்னு நடக்கும், சம்பவமாக இருக்கும். இதெல்லாமே முன்னேற்றம் அடையும் அப்படின்ற நம்பிக்கையை கொள்கிறாரு. அது நடக்கும் அப்படின்ற விஸ்வாஸ் பிலீவ்னஸை கொள்கிறாரு. இதுதான் வந்து रश्मि नदी में प्रदर्शित सामाजिक का आदर्श सिद्ध कीजिए. அந்த கொஷினோடைய ஆன்சர் இது 15 மார்க் கொஷினில் கேட்பாங்க. தன்யவாத்.